State of Rajasthan versus Chawla, 1956. State of Rajasthan versus Chawla, 1956. இந்த கேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜிகே ஒன்று சொல்றேன். அதை நம்ம வச்சு நீங்க இந்த கொஸ்டின் எழுதிட்டாலும் சரி, இல்ல ஃபார் இன்ஃபர்மேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா கூட ஓகே. 1956ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்தது. அதன் மூலியமா தான் நமக்கு இப்போ நம்ம என்னென்ன ஸ்டேட்டா இருக்கோ, தமிழ்நாடு, மெட்ராஸ் பிரசிடென்சி, ராஜஸ்தான், இந்த மாதிரி வந்து 1956க்கு முன்னாடி வரைக்குமே இருந்ததை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணி தனித்தனியா இப்போ இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து மோரார்லெஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம இருக்கோம் இல்லையா, அதை வந்து 1956க்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ 1956க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3 டிவிஷனா நம்ம யூனியன் டெரிட்டரி பிரிக்கப்பட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூனியன் டெரிட்டரி அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி தான் நமக்கு இப்போ இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி 3ஆ பிரிஞ்சிருந்தது. இந்த 3 ஸ்டேட்டுமே இந்த 3 கேட்டகரியும் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லயும் மென்ஷன் ஆகியிருந்தது. அப்புறம் 1956க்கு அப்புறம் அதை ரிப்பீல் பண்ணிட்டு நம்ம மாத்திக்கிட்டோம். ஓகே, இது ஒண்ணு. இதுல பார்ட் சி அப்படிங்கிறது பெருவாரியா இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரியாவும் இல்ல வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல வந்து மெர்ஜ் ஆகியும் இருக்கு. இது 2வது இன்ஃபர்மேஷன். இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா இதுல ஸ்டேட் ஆஃப் அஜ்மீர்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்திருக்கு. ராஜஸ்தான், இப்போ ராஜஸ்தான்ல இருக்கு. முன்னாடி வந்து அஜ்மீர்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் டெரிட்டரியா பார்ட் சி ஸ்டேட்டா வந்து இருந்திருக்கு. அங்க என்ன சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா சவுண்ட் ஆம்பிளிஃபையர், அஜ்மீர் சவுண்ட் ஆம்பிளிஃபையர்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட் 1952, அஜ்மீர் சவுண்ட் ஆம்பிளிஃபையர் கண்ட்ரோல் ஆக்ட் 1952 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை அஜ்மீர் பார்ட் சி ஸ்டேட்லன்னு சொல்லி தனியா கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஸ்பீக்கர் வந்து எந்த டெசிபல்ல ஒர்க் ஆகணும், எந்த ஹைட்ல இருக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. இதை வந்து வயலேட் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து சில பனிஷ்மெண்ட், அப்புறம் பெனால்ட்டி எல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. இதுல வந்து பாதிக்கப்பட்ட சாவலா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சவுண்ட் ஆம்பிளிஃபையர் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த ஆக்டே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது பார்ட் சி ஸ்டேட் வந்து எனாக்ட் பண்ணவே முடியாது, இது வந்து யூனியன் லிஸ்ட்ல வருது, இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சாவலா வந்து கேஸ் போடுறாரு. இந்த கேஸ் வந்து டிசிஷன் வரும்போது தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா இந்த அஜ்மீர் ஸ்டேட் அப்படிங்கிறத, இந்த பார்ட்ஸ்ல இந்த ஸ்டேட்டை வந்து ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கூட வந்து மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அஜ்மீருக்கு பதிலாக ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இந்த ராஜஸ்தான் ஸ்டேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது வந்து யூனியன் லிஸ்ட் கீழே வரல, சென்ட்ரல் ஸ்டேட் லிஸ்ட் கீழே தான் வருது. ஸ்டேட் லிஸ்ட் என்ட்ரி 1 and 6 கீழே பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிங் டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, பப்ளிக்கோடைய சேஃப்டிக்காகவும் அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸுக்காகவும் தான் வந்து நாங்க இந்த ஆக்ட் எனாக்ட் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் சொல்றாங்க. இந்த சாவ்லா என்ன சொல்றாரு அப்படின்னா யூனியன் லிஸ்ட் என்ட்ரி 31 கீழே பிராட்காஸ்டிங் வந்து கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் சொல்லி தனியா ஒரு என்ட்ரி இருக்கு. ஸோ அந்த என்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா பிராட்காஸ்டிங் சம்பந்தப்பட்டதும் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் சம்பந்தப்பட்டதும் ஏதாவது பேசுறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா யூனியன் லிஸ்ட் கீழே தான் வரும்னு சொல்லிட்டு சாவ்லா வந்து வாதாடுறாரு. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா உண்மையிலே இது யூனியன் லிஸ்ட் கீழே வருதா இல்ல ஸ்டேட் லிஸ்ட் கீழே வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. ஸோ இப்பதான் நம்ம கோர்ட்டுக்கு என்ன சொல்றா, கோர்ட்ல போகும்போது என்ன சொல்றாங்கன்னா டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு இந்த டாக்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலே இந்த ஆக்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஆக்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆக்டோடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பப்ளிக்கு வந்து பீஸ் இருக்கணும், டிராங்குலிட்டி இருக்கணும், அப்புறம் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆக்டே தவிர்த்து இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த லவுட் ஸ்பீக்கரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்ட் இது கிடையாது. ஸோ இதுல அல்டிமேட் எய்ம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட் கீழே தான் வருது, அதுவும் என்ட்ரி 1 and 6 கீழே வருது. ஸோ வந்து இது பித்தன் செஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இது வருது, யூனியன் லிஸ்ட்ல கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மியர் ஓவர்லேப் ஆன் ஒன் லிஸ்ட் வித் அனதர் அப்படிங்கிறதுனால அது ஸ்டேட் லிஸ்ட்ல உண்டான இந்த என்ட்ரி வந்து என்ட்ரி கீழே இவங்க இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணும்போது இன்னொரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய என்ட்ரி மேல மியரா ஓவர்லேப் ஆகுது, சும்மா நார்மலா ஓவர்லேப் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நாம வந்து இந்த ஆக்ட் வந்து யூனியன் லிஸ்ட் கீழே தான் வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் செல்லாமலாம் போகாது. அப்புறம் இந்த மியர் ஓவர்லேப் அப்படிங்கிறது கிடையாது, டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட் கீழே தான் இது வருதுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஷார்ட்டா இந்த கொஸ்டின் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானுக்கு முன்னாடி
அஜ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் சி ஸ்டேட்டா இருந்தது. 1956க்கு அப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அப்புறமா அந்த அஜ்மீர் அப்படிங்கிற அந்த பார்ட் சி ஸ்டேட் ராஜஸ்தான் கூட மிங்கிள் ஆயிடுது. இந்த அஜ்மீர் அப்படிங்கிற அந்த பார்ட் சி ஸ்டேட்டா இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அஜ்மீர் சவுண்ட் ஆம்பிளிஃபயர் கண்ட்ரோல் ஆக்ட் 1952 அப்படின்னு சொல்லி ஒரு 1952ல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, லவுட் ஸ்பீக்கரை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணணும், எந்த உயரத்துல இருக்கணும், இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை வந்து வயலேட் பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பெனால்ட்டியும் கூட சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து சாவ்லா அப்படிங்கிறவர் வயலேட் பண்ணிடுறாரு, அவர் மேல பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர்ல இந்த மாதிரி நாங்க யூஸ் பண்றது வந்து ஸ்டேட் லிஸ்ட் கீழே இது வந்து வராது, யூனியன் லிஸ்ட் கீழே தான் வரும். அதனால இந்த யூனியன் கவர்மெண்ட் தான் அதை வந்து சட்டம் இயற்றணும், ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் இயற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிடுறாரு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து யூனியன் லிஸ்ட் கீழே வரல, பிட்டன் சப்ஸ்டன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட் கீழே தான் வருது, அதனால இதை வந்து நாங்க அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்ல முடியாது, இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு சாவ்லா கன்வின்ஸ்டாகவும் ஸ்டேட்டுக்கு ஃபேவராகவும் வந்து இந்த கேஸை முடிச்சிடுறாங்க.